அவங்க பயணம் வைக்கும்போது நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தனுஷ்கோடிக்கு வந்திருக்கோம். அதாவது வாழ தகுதி இல்லாத ஒரு இடம்னா அந்த தனுஷ்கோடி சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து தங்கி யாரும் இருக்க முடியாது. 6 மணிக்கு மேலே யாருமே இந்த ஊரில் இருக்க மாட்டாங்க. ஊர் மட்டும் இல்லை, இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அது வந்து கோயில் நினைக்கிறேன். அந்த ஒரு தனியாக துண்டாக தெரியுதா, அது மட்டும் கோயில் நினைக்கிறேன். அதாவது அந்த காலத்தில் இருந்த கோயில் போலக்கு எல்லாமே போச்சு, இந்த இடமே போச்சு. பார்த்தாலே ஒவ்வொன்றும் தெரியும். அப்போ இது கோயில்னால் அது வந்து ஸ்கூலாக எல்லாம் எது வேணால் இருக்கலாம். மீன் பிடிக்க போனாலும் சரி, என்ன வந்தாலும் சரி 6 மணிக்கு மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம்ல இந்த இடத்துல. இடம் அந்த மாதிரி இடம். இது வந்து 120 ரூபா. அதாவது குழம்பு அண்டு அதுக்குள்ளே மீன் இருக்கும். ரெண்டாவது பொரிச்ச மீன் ஒன்று. இது வந்து 120 ரூபா. தனியாக ஒரு மீன் சொல்லியிருக்கேன். பயங்கர சூடு. செம்ம ஹீட்டு. காலைல வெறும் சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டு மீன் சாப்பிட நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிணறு சொல்கிறாங்க இந்த பக்கம். தெரியுதா? மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒரு மீன் தெரியுதா? ஜூம் பண்ணிட்டு காட்டுறாங்க. இங்கே இருக்கிறவங்க இந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறாங்க போலக்கு. ஏன்னா சுற்றி வந்து உப்பு தண்ணி. இது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் போலக்கு. ஃபுல்லாக சங்கிலே செஞ்சுருக்காங்க. நீட்டாக சூப்பராக இருக்க. ஓகே, எவ்வளோக்கா இருந்தது? ஆமாம், இது 650 ரூபாயா? ஓகேக்கா. பெயிண்ட் லைட்டாக அடிச்சிருக்காங்க. மற்ற இதில் ஃபுல்லாக ஒரிஜினல். 650 ரூபா. பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஹவுஸ் மேலே ஏற போகிறோம். ஏறி மொத்த கடலையும் பார்க்க போகிறோம். போதுமா? என்ட்ரி டிக்கெட் நான் ஒரு தடவை வந்தேன். வரும்போது அப்போ 10 ரூபா. ஆமாம், என்ட்ரி டிக்கெட் வந்து அப்போ வரும்போது 10 ரூபா. இப்போ எவ்வளோன்னு தெரில. நான் வந்து சம்திங் ஒரு 2 வருஷம் மேலேயே இருக்கும். மகளே, ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் 10 ரூபா மகளே. இப்போ தான் மேலே ஏற போகிறோம். லிஃப்ட்டு தான் இங்கேருந்து சல்லு மேலே தூக்கி போயிடுவோம். மேலே வாடா. எங்கடா போட நவீன? மக்களே, இதான் மக்களே மேலே. எப்பா தெரியுதா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க. பாருங்கள் எவ்வளோ வீடு பாருங்கள். அதாவது குடிசை வீடு நிறையா இருக்குது பாருங்கள். குடிசை அண்டு சீட்டுக்கு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக இவங்க எல்லாருமே 6 மணிக்கு மேலே இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ரோடு பார்த்தீங்களா? ஒரே ரோடு, நேர் ரோடு. அவ்வளோ நல்லாயிருக்கு. இந்த இடத்துல வந்து தண்ணி இருந்திருக்கு. ஆனால் இப்போ தண்ணி இல்லை, தண்ணி வத்திரிச்சு போல இருக்குது. அதான் இப்போ இருக்க இடம். அப்பா, எல்லார் வீட்லேயும் சோலார் இருக்குது. இந்த வீட்டில் இருக்குது, இந்த வீட்டில் இருக்குது, எல்லார் வீட்லேயும் சோலார் இருக்குது. அந்த லைட்டு இது வந்து பெரிய ஊராக இருந்திருக்கு. ஊராக இருந்தனால இப்போ தான் இந்த சுனாமி இதெல்லாம் சொல்கிறோம். அப்போல்லாம் இந்த சுனாமிலாம் கிடையாது. புயல் வந்திருக்கு ஒரு 4 மணி போல். புயல் வந்து எத்தனையோ பேரை அழிச்சிருக்கு. ஒரு பெரிய ஊர், அந்த ஊரே அழிஞ்சிருச்சு இப்போ. அதனால தான் நம்ம கவர்மெண்ட் வந்து வாழ தகுதி இல்லாத இடம்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்லியிருக்காங்க. அதான் 6 மணிக்கு மேலே யாருமே இங்கே இருக்கக்கூடாது, இருக்க மாட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இலங்கை ரொம்ப பக்கம். அந்த ரயில்வே ட்ராக்கெல்லாம் இங்கே இருந்திருக்கு. ரயில்வே ட்ராக்கு அதுக்கான அடையாளமும் அந்த தெரியா ஒரு ஜூம் பண்ணுற மாதிரிங்க இந்த இடத்துல இருக்குது. ஒரு பெரிய சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷனு எல்லாமே இருந்திருக்கு இந்த இடத்துல. இந்த சர்ச்சு கூட இருந்து அடையாளம் அந்த இருக்கா, எல்லாமே இருந்து அலைஞ்சிருச்சு. மக்களே, இதை பார்த்தா தெரியும். எல்லாமே ஒவ்வொரு வீடு அந்த தெரியுதுல, அந்த ஏசு கோவில் எல்லாமே மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போச்சு. அவ்வளோதான். இது வந்து பெரிய ஊராக இருந்திருக்கு. ஆனால் இப்போ இல்லை, எல்லாம் போச்சு. இப்போ கூட ஒரு கோயில் முன்னாடி கட்டிகிட்டு இருக்காங்க. நான் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பார்த்ததில்ல பாருங்கள். சங்கிலி அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ஏதாச்சும் கண்டிப்பாக வாங்குவேன். நல்லாயிருக்கு. பூ டிசைன் போட்டு இந்த சங்கிலி அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. ட்ரெயின் கரெக்டாக 1:30க்கு இருக்குது. அந்த ட்ரெயினை பிடிக்க முடியுமா தெரில. போவோம்.